சேர்ந்த தொழிலதிபர் சிகாமணி கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி சாரதா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். இந்த கொலை சம்பவமானது எப்போது நடைபெற்றது? மேலும் இந்த முக்கிய குற்றவாளியான சாரதா எங்கே வைத்து கைது செய்யப்பட்டார்? முழு விவரங்கள். வணக்கம். கடந்த மாதம் கோவையில் சிகாமணி என்பவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்துல ஏற்கனவே இந்த வழக்குல 5 பேர் கைது செஞ்சிருக்காங்க. அதாவது தியாகராஜன், கோமதி அப்புறம் உள்ளிட்ட அந்த 5 பேர் கைது செய்யப்பட்ட விவகாரத்துல பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ். முக்கிய குற்றவாளியாக சாரதா சேர்க்கப்பட்டார். இவர் தமிழகத்திலிருந்து தப்பிச் செல்லாமல் இருக்கிறதுக்காக முக்கிய விமான நிலையங்களை லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. மேலும் சாரதாவை பிடிப்பதற்கு தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டிருந்தார். இந்த சூழல்ல சரவணம்பட்டியை சேர்ந்த தனிப்படை போலீசார் சாரதாவை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். துபாயை சேர்ந்த தொழிலதிபர் சிகாமணி என்பவர் டிராவல்ஸ் நடத்தி வந்ததாகவும் சாரதாவும் சிகாமணியும் முறையற்ற உறவுல இருந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இந்த கொலைக்கான காரணம் என்ன, பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏதாவது உள்ளதா, இல்ல சொத்து விவகாரங்கள் ஏதாவது உள்ளதா என்ற கோணங்கள்ல போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.